ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் கனிமொழி அருண்குமார். இது நம்ம சேனல் எம் ஃபார் மாம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ பால்ஸ். இதில் நம்ம சீஸ் வச்சு கொடுத்தோம்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி. அண்ட் இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன், ஏன்னா குழந்தை கொடுக்கணுன்றதுனால. அடுத்து வெங்காயம், அடுத்து கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகுத்தூள். அடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஆரிகானோ ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஆரிகானோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு. அடுத்து பிரெட் கிரம்ஸ் வந்து நீங்கள் நார்மல் பிரெட் இருக்குனாலுமே அதையுமே நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் பொடிசு பண்ணிக்கிட்டு அதை அப்படியே போடலாம். நீங்கள் வந்து இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க, அப்படியே போட்டாலுமே நல்லா இருக்கு. அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதெல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கணும். இந்த பால்ஸை முட்டையில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் டிப் பண்ணி ஒரு 2 கோட்டிங்க்கு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சிட்டு அதை முட்டைக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான் 2 டைம் பண்ணோம்னா தான் மேலே நல்ல கோட்டிங் வரும், நமக்கு வந்து மேலே மொறுமொறுன்னு இருக்கும். இதை கட்லெட் மாதிரி கூட ரெடி பண்ணலாங்க, பார்க்க நல்லா இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்பில், அப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஹார்ட் ஷேப்லன்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்மளோட எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்பொழுது நம்மளோட எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது, மீடியம் சூடில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மேலே ஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும், தீஞ்சு போயிடும். நம்ம குழந்தைங்களுக்கு உள்ள சீஸ் சின்ன கியூப் மாதிரி வச்சு சீஸ் பால்ஸ் மாதிரி கூட இதை செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ நம்மளோட பொட்டேட்டோ பால்ஸை நல்ல மிதமான தீயில வறுத்து எடுத்தோம்னா தகன்னு சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். நான் இதில் வந்து தேவேஷ்க்கு ஒரு 2 சீஸ் பால்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேங்க. அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக அவ்வளோ அழகாக சீஸ் உருகி வரும் அப்படின்றத பாருங்கள். சூப்பராக ஈஸியாக நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். பை, டேக் கேர்.